இன்றைக்கு பக்தி பரவசத்தோடு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அயோத்தி ஆலய கும்பாபிஷேக நிகழ்ச்சியை செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தோம். நேற்று இரவு முதல் திடீரென்று காவல்துறையுடைய கெடுபிடியின் காரணமாக தனியார் கோவில்களில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கூட காலையிலிருந்து தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரி சாலையில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி விநாயகர் ஆலயத்தில் காலை 8 மணிக்கு வந்திருந்த அந்த எல்இடி திரையை உங்கள் வாகனத்தை நாங்கள் பறிமுதல் செய்து விடுவோம் என்று மிரட்டி காவல்துறை திருப்பி அனுப்பியிருக்கின்றது. நான் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர், ஆய்வாளர் அவர்களிடம் பேசி நானே நேரிலே வருகின்றேன். அந்த பகுதியிலே ராம பக்தர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தடுப்பதற்கு சட்டப்பூர்வமாக எந்த தடையும் இல்லை என்பதனை தெரிவித்து மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்திலும் ராம பக்தர்கள் சார்பாக மனு விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கெடுபிடி செய்ய வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரித்த பொழுது அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணை செய்த போது ராம பக்தர்கள் சார்பாக குப்தா ரவி அவர்கள் ஆஜராகி வாதாடி அந்த வழக்கில் அரசினுடைய ஏபிபி நீதிமன்றத்திலே காவல்துறை எந்த தடையும் விதிக்கவில்லை என்ற உத்தரவாதத்தை தந்த பிறகு அதனை நீதியரசர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ராமர் விழா தமிழகத்திலே எங்கேயும் நடப்பதற்கு தடை இல்லை என்கின்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த பகுதியிலே ஏற்கனவே திட்டமிட்டபடி பல பகுதியில் நடக்க துவங்கிவிட்டது. சில பகுதியில் மட்டும்தான் பிரச்சனைக்குரிய பகுதிகளாக மாற்றப்பட்டது. இப்பொழுது இந்த பகுதியிலும் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த திரை வந்து கொண்டிருக்கின்றது, எல்இடி திரை. இங்கே நிகழ்ச்சி கண்டிப்பாக 12 மணிக்கு பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சி ஊரப்பாக்கம் ஐயஞ்சேரி சாலையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நிச்சயமாக நடக்கும். இந்த நேரத்திலே ராமராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய 13வது வார்டு உறுப்பினர் அண்ணன் பாண்டியன் அவர்கள், பழனி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக பிரமுகர்கள், வியாபார பெருங்குடி மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் பாஜகவில் இணைந்திருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இல்லாமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு ராமராஜ்யம் அமையக்கூடிய எம்பெருமான் ராமன் அவர்கள் இவர்களுடைய எண்ணத்திலே இன்றைக்கு உதித்து நல்ல ஆட்சி அமைய வேண்டும், நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் அதில் இணைந்திருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க அரசியலற்ற. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல காவல்துறை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஊரப்பாக்கமோ செங்கல்பட்டோ தமிழகமோ பாகிஸ்தானில் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு பாகிஸ்தான் அரசருக்கு மன்னருக்கு ஆட்சி நடப்பதை போலவும் ஒரு டிஜிபி முடிவெடுத்தாருன்னா தமிழகம் முழுவதும் அந்த முடிவு ஒன்றா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 300 இடங்களில் ஏற்பாடாகியிருக்க. காலையில் பம்மல்ல திருப்பி அமைச்சிருக்காங்க. அந்த சத்சங்கம் கட்டிடத்தை சீல் வைப்போன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் ராம பக்தர்கள் பயப்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் 500 ஆண்டு கால போராட்டம், லட்சக்கணக்கான பலிதானங்களை செய்து நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, இன்னும் சொல்ல போனால் நிதியமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியிலேயே கூட இவங்க அந்த எல்இடி ஸ்கிரீனை அவங்க பிரித்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற மத நம்பிக்கையை, மத பக்தர்களுடைய நம்பிக்கையை, வழிபாட்டு உரிமையை இந்த அரசுக்கு பறிக்கின்ற உரிமை இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இந்த பகுதியை சார்ந்த சுகுமார் அவர்கள், ராமபக்த சபாவினுடைய ஐயஞ்சேரியினுடைய தலைவர் சுகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய காலையில் அவர் தான்
கைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை கேட்டார். இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்ச மக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க, இது எங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, பாரதத்தில் தான் இருக்கோமா? இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்திற்கும் ராமருக்கும் தமிழகத்திற்கும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. அதனால நம்முடைய நல்லாட்சியை நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு செல்வதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 3 நாட்கள் தமிழகத்திலே வந்து தன்னுடைய ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்து அந்த 11 நாள் விரதத்தை நிறைவு செய்து இன்றைக்கு அயோத்தியிலே இருக்கக்கூடிய நம்பெருமான் ராமன் ஆலயத்திலே கருவறைக்கு உள்ளே சென்று அந்த பால ராமனை இன்றைக்கு அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கான ஏற்பாடுகளிலே தவம் இருந்து அவர் நிறைவு செய்த இடம் தமிழகம். நம்முடைய எம்பெருமான் ராமனும் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா விமோச்சனம் பெற்ற இடம், பிரம்மகத்தி தோஷத்தை எல்லாம் அவர் தீர்த்து கொண்ட இடம் தமிழகம். ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை இது வந்து இதிகாச காலங்களிலிருந்து பல்வேறு காலகட்டங்களிலிருந்து இதை வந்து நம்மோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு எந்த சனாதன எதிர்ப்பு சக்திகளுக்கும் உரிமை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.